நான் கெஸ்டிங் கேட்கறதா நல்ல சோற கையில கொடுத்துட்டு கேள்வியா கேட்பேன். ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபிட் வித் ஃபேட்டி, இவங்க தான் போட்டி. டேலண்ட் கேட்டீங்களா? இதான் டேலண்ட். ஓ இதான் டேலண்டா? ஒரு ரைமிங் எடுக்கிறது. ஓ நைஸ், சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இல்ல சோக பாட்டு பாடுவா, சந்தோஷமான பாட்டு பாடுவா. நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல ஃபீல் கொடுக்குற பாட்டு பாடுங்க. நோ சோக சாங் இன் மை ஷோ. எனக்கு பிடிக்காது. நான் வந்து ஷோக்கு இன்வைட் பண்ணா என் அட்மின் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பேன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அந்த அட்மின் க்ளோஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் அந்த கொஸ்டின். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டோம், சாப்பிட்டுட்டே பேசலாம். பிரியாணி கொடுங்க. கிவ் கிவ். தேங்க்யூ. ஓகே, ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கலாம்ப்பா. நான் கெஸ்டிங் கேட்கறதா நல்ல சோற கையில கொடுத்துட்டு கேள்வியா கேட்பேன். ஒரு கிரேசியான விஷயம் பண்ணியிருப்பீங்கல்ல, இன்னொருத்தங்க அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக. பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருப்பீங்க, டீனேஜ்லயாவது பண்ணிருப்பீங்க. முன்னாடியா? சொல்லுங்க, அப்படி என்ன கிரேசியான விஷயம் பண்ணீங்க? டீனேஜ்ல இல்ல, இப்போ கொஞ்சம் இந்த தாடிலாம் முளைச்சதுக்கு அப்புறம் பிஎட் வைக்கணும். என்ன ரீசெண்ட் டைம்ஸ்ல பிஎட் இருக்க பசங்களை தான் பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு. முன்னாடி 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ நான் சின்ன பையன். அப்போ என்ன சரி பிஎட் இருக்கு அப்படியே ஃபஸ்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். யாருக்குன்னே தெரியாத பொண்ணுக்கு பிஎட் எல்லா பொண்ணுக்கும் வச்சுட்டு இருந்தேன். அது பொண்ணெலாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது, இவ்வளோ கேவலமாக வச்சுட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுதான் கிரேசியாக இருக்குது. கிரேசி பிஎட் வைக்கிறது, அப்புறம் ஹேர் ஸ்டைல் வைக்கிறது, ஹேரில் கோடு போடுறது, நிறைய நடக்கும். இல்ல யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க பாயிண்ட்ல வந்து யார இருக்க கோடு போட்டு இருக்கான்னு இருக்கும். ரொம்ப எம்பரைசிங்கா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? ஆனால் இருக்கு. ரொம்ப முன்னாடி, எல்லாரும் முன்னாடியும் இல்லை, க்ரௌட்லாம் இல்லை, பசங்க கூட தான், பசங்களுக்குள்ளே நடந்திருக்கு. ரொம்ப முன்னாடி வந்து ஹோட்டல் சாப்பிட போயிருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போ போல ட்ரிங்க் ஜூஸ்லாம் குடிப்போம்ல, ஸோ மின்ட்டு அந்த மாதிரி லெமன்லாம் ஆர்டர் பண்ணும்போது அதே லிஸ்ட்டில் வந்து பட்டர் மில்க்குன்னு ஒன்று இருந்துச்சு. சரி பட்டர் மில்க்னா என்ன மில்க் ஷேக் மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். அது லேட் ஆச்சு கொண்டு வரதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வராங்க, வந்து குடிச்சதுக்கப்புறம் தெரியுது மோர் மோர் அப்படி சொல்லிட்டு, குமார் ஒரு அசிங்கமாக போச்சுடா. மோர்னே தெரியாம மோர் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. மோர்னிங் தெரியல, ஆனா பட்டர் மில்க் சரி மில்க்ல ஏதாவது பண்ணி கொண்டு வராங்க, ஷேக் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அது இல்லை. உள்ள மிளகா மின்ட்லாம் வருது உள்ள இருந்து. இது மோர் அப்படி இருந்த ரவி இப்போ ஓரளவு நல்லா அப்டேட் ஆயாச்சு. ஓரளவு, ரொம்ப இல்லை. சூப்பர். யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டை சாப்பிட்ருக்கீங்களா நல்லா இருக்கும் அப்படின்னு? இம்ப்ரெஸ்லாம் பண்ண மாட்டோம், நான் இருக்கிறேன் பார்த்து. ஆமா, எனக்கு பிடிச்சதுதான், உனக்காக எல்லாம் போய் சாப்பிட்டு இருக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இம்ப்ரெஸ் பண்றது யாருமே இல்லை. மாதிரில இருந்தாலும் பண்றதுக்கு யாருமே இல்லையாப்பா. யார்கிட்டயாவது இருந்து ஒரு விஷயம் திருடணும்னா என்ன விஷயம் திருடுவீங்க? யார்கிட்ட இருந்து திருடுவீங்க? திருட மாட்டேன். பண்ணியா இருந்தாலும் வேண்டாம், திருட மாட்டேன். அது ஒரு ஸ்கில்லா கூட இருக்கலாம்ல. ஸ்கில்லா? ஸோ அந்த மாதிரினா என் தலைவன் இருக்கான், யாரு? அவன்கிட்ட எடிட்டிங்கை வந்து திருடிக்கலாம். எப்படி குவாலிட்டியாக பண்ணுறான், எப்படி கலர் கரெக்ஷனாக எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவன் அஜித் கிட்ட இருந்து எடிட்டிங் ஸ்கில் திருடலாம். ஓகே சூப்பர். எதுனாலுமே அப்டேஷன் காண்டி தான் திருடணும், அதுலயும் ஒரு ஜென்யூனிட்டி. ஓகே, ஒரு பொய் சொல்லியிருப்பீங்கல்ல, இப்போ வரைக்கும் அந்த பொய் வெளியே தெரியாம இருக்கும்ல, அப்படி என்ன பொய் இது வரைக்கும் வெளியே தெரியாத அளவுக்கு வச்சிருக்கீங்க? சொல்லணுமா? கண்டிப்பா இல்லை, யாருக்குமே தெரியாது, கொஞ்சம் பேர் தான், ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் தான் தெரியும். லவ் பண்ணல யாரையும், லவ் பண்ணல அப்படிங்கிறது பொய். உண்மையா நான் பண்ணல, அது இருந்துச்சு போயிடுச்சு. அதெல்லாம் யார் கேட்டா லவ் பண்ணல, பண்ணிருக்கேன், இருந்திருக்கேன். அந்த டைம்ல வந்து அது பொய். ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நான் வந்து பண்ணலங்கிறது வந்து பொய். ஆனா இப்போ இல்லை, இப்போ உண்மையாவே இல்லை.
ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது வந்து இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், யாரா இருக்காங்க ஸ்டோரி போடுறேன், ஸ்டேட்டஸ் போடுறேன், இப்போவுமே கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அது பொய் தான். இப்போ வந்து உண்மை, யாரும் இல்லை. ஓகே, சீக்ரெட்டா ஏதாவது ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கா இது வரைக்கும் அஜித்துக்கு கூட தெரியாத மாதிரி? சரி, அஜித்துக்கே தெரிஞ்ச டேலண்ட். அஜித்துக்கு அவனுக்கே அந்த என்ன டேலண்ட் இருக்கு தெரியாது. உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு நினைப்பான் அவனை. பல்லவல எப்பவுமே டேலண்ட் சொல்ல முடியாது, நம்ம சிரிச்சா நல்லா இருக்கும், அதான் என்னோட டேலண்ட். அது டேலண்ட் இல்லை, அட்ராக்ட் பண்ணுறது. அட்ராக்ட் பண்ணுறப்படி அந்த மாதிரி டேலண்ட் அப்படின்றது. ஆனால் நிறைய பேர்ட்டு கற்றுக்கிறதுல ஒரு இது லேர்ன் பண்ணிப்பேன் அவங்ககிட்ட. நான் கற்றுக்கலாம், என்ன சொல்கிறாங்க சொல்லும்போது நிறைய கேட்டுப்பேன். அவன் கரெக்டாக தப்போ அப்பவுமே தப்பு சொல்கிறேன் அப்படிங்கிற இல்லை, அவன் சொல்கிற ஏற்றுப்பேன். அது எது கரெக்டாக இருக்கோ நல்லா இருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ண நினைப்பேன். ஸோ நிறைய பேர்ட்டுக்கு நான் அட்வைஸை வாங்கிக்கிறது அந்த மாதிரி. இந்த டைம் இந்த ஜென்ரேஷனில் வந்து அட்வைஸ் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் வாங்கிப்பேன், யார் அட்வைஸ் பண்ணாலும். இப்படி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னா சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன். அவன் சொல்கிறது தப்புன்னு தெரிஞ்சுமே நம்ம சரி ஓகே நல்லது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கேட்டு, அதான் என்னோட டேலண்ட் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே லிசன் பண்ணிப்பேன், எல்லாத்தையும் பார்த்துப்பேன். யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் நோட்டீஸ் பண்ணுவேன் யாரெல்லாம் என்ன பண்ணுறா, என்ன மாதிரி கான்டென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, டேலண்ட்னு நினச்சிக்கிறேன். ரவி வந்துட்டு குட் லிசனரா இல்லைன்னா குட் ஸ்பீக்கரா? ரெண்டுமே போத். ஓகே, குட் லிசனர்னா என்ன லிசன் பண்ண பிடிக்கும்? என்ன லிசன் பண்ணா, இப்போ அது அங்கே இருக்கிறாங்க, நம்மகிட்ட பேசுகிறாங்க, அவங்களோட லைஃப்பில் ஒன்று நடந்திருக்கு, ஒரு இன்சிடென்ட் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்பில் நடந்தது நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னு அவங்க ஒரு தோணி இருக்குது நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை லிசன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க இப்படிலாம் நடந்திருக்கேன் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்கும்போது அவங்க வாழ்க்கை இப்படிலாம் நடந்திருக்கா. ஸோ நிறைய பேர் இது கேட்டிருக்கேன், நிறைய பேர் இது வித்தியாசமாக இருக்கும், அது கேட்குறது எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எங்கள் லைஃப்பில் நடந்தது சும்மா கதை யாரும் சொன்னால் யாருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் லைஃப்பில் நடந்தது உண்மையாக நடந்தது சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், அது எனக்கு பிடிக்கும். ஓகே, அப்போ ரொம்ப பேஷண்ட்டான லிசனர். சூப்பர். இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கோம். கமெண்ட் வந்து பாசிட்டிவாக வரும், நெகட்டிவாக வரும். நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கம்பேரிட்டிவ்லி இன்னொரு கான்டென்ட் க்ரியேட்டரோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு நெகட்டிவாக நிறைய கமெண்ட் வந்ததில்லை. அப்படி வந்தால் கூட அதுலேயும் கற்றுக்கிறது தான். அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கிறார். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, தம்பி அதை போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது நமக்கு தெரியும். ஆனால் நல்ல பாசிட்டிவாக வரதை நம்ம என்கரேஜ் பண்ணி நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். நெகட்டிவாக வரதை தள்ளி விட்டுற வேண்டியதான், பார்க்குறது இல்லை, அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறதும் இல்லை. நான் பார்த்து ரீட் பண்ணிட்டே இருந்தால் தான் மைண்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை பற்றி எதாவது ரிப்ளை பண்ண தோணும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் அட்மின்ட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னோடனே அவன் நோ ரிப்ளை, அப்படியே அமைதியாரு. லைக் முடிஞ்சால் லைக் கூட போட்டு ரிப்ளை பண்ணிடாத அப்படின்னு. ஸோ அது பண்ண மாட்டோம், ஜஸ்ட் இக்னோர். அவ்வளோ. ஓகே, அட்மின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அட்மின் யார்? என் வீடியோ பார்த்துருப்பீங்க, என் ஃப்ரெண்டு தான். சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு, ஒரே ஏரியா தான். ஆனால் ஸ்கூல் ஒன்றா படிக்கலை, காலேஜ் ஒன்றா போகல, இப்போவும் ஒன்றா ஒர்க் பண்ணல. அவன் வேறு ஃபீல்டு, நான் வேறு ஃபீல்டு, நான் பிடிச்ச வேறு, அவன் பிடிச்ச வேறு. அதான் ஜட்டி போட்ட காலத்துலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அப்படி சார் ஏரியாவில் ஒருத்தர், அதுவுமே வீடு பக்கத்தில் கிடையாது, ஒருத்தர் ரெண்டு தள்ளி தான். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து பழக்கம். அஜித் வீரகுமார், அவர் தான் அட்மின். இவரை நான் வந்து ஷோக்கு இன்வைட் பண்ணா என் அட்மின் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பேன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அந்த அட்மின் க்ளோஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் அந்த கொஸ்டின். ஓகே, 2024 வந்துட்டு கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? துரோகம் நிறைய நடந்திருக்கு போலையா? அது மற்றவங்க பண்ணால் ஓகே ஈஸியாக விட்டுடலாம். ஆனால் ஃப்ரெண்டாக பழகிட்டு நிறைய பேர் பண்ணும்போது தான் நம்ம அதுலேருந்து வெளியே வரவே கஷ்டமாக இருக்குது. பிரேக்கப்பை விட அதிகமாக கஷ்டம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு லெவல் இருக்கும். அவங்க அதையே உடச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா, இவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன்னா அதுதான் நம்ம யாருக்கும் பண்ணக்கூடாது. அது கற்றுக்கிட்டேன். நிறைய பேர்ட்ட காசு கொடுத்துருக்கேன் வீட்டுக்கே தெரியாமல், நிறைய அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் எனக்கே பத்தாது, என் இதே மிச்சம் வச்சு அவங்களுக்கு கொடுப்பேன். திரும்ப கேட்டால் தரமாட்டாங்க, லேட்டராக வரும். ஸோ அது இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோடய வேல்யூ தெரியல, எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் நினச்சேன். 2024 அதான் கற்றுக்கிட்டேன். ஒரு தரமான லெசன் தான். ஓகே, வாழ்நாள் முழுக்க ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னா என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? பீஃப், டவுட்டே இல்லை.
ஓகே. பீஃப்ல என்ன வெரைட்டி? பீஃபில் என்ன பண்ணாலும் ஓகே தான். ஓகே. கழுத்து கறி நல்லாயிருக்கும். நிறைய சாப்பிட்ருப்பீங்க போல. கழுத்து கறியில் பிரியாணி பண்ணிங்கன்னா ரொம்ப டக்குன்னு குக் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வச்சாங்க. ஓகே சூப்பர். அப்போ பீஃப் தான் ஃபேவரட். Beef தான். 2025ஓட பிளான் என்ன? இப்போ 24ல நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், அது நடந்திருக்கும் நடக்கல, அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த 2025க்கு இது பண்ணுவேன், லைக் இது பிளானில் இருக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பிளான் இது இல்லை, அது வருஷ வருஷம் பண்ணுறது தான். ரெசல்யூஷனுங்கிறது வருஷ வருஷம் பண்ணுறது தான். ஆனால் நம்ம கடைபிடிக்க மாட்டோம், ரூல்ஸை மீறிடுவோம், நமக்கு நாமே ரூல்ஸை மீறிடுவோம். ஸோ இந்த வாட்டி பிளான் எதுவுமே கிடையாது, ரெசல்யூஷனே கிடையாது, கோ வித் ஃப்ளோ. அப்படியே போட்டோம், லைஃப் போகிற மாதிரி போட்டோம். யாரையும் நம்பாத, கொஞ்சம் பேர் நம்பு, அவங்களுமே கொஞ்சம் டேஞ்சர் தான், ஓரளவுக்கு தான். ஸோ ஏன்னா ஒரு கட்டத்தை எப்படினாலும் நம்ம யாரையும் நம்பி தான் ஆகணும், நம்பாமல் இருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப கடவுள் இருக்கார் நமக்கு, அது ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இருந்தாலும் இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் யாரையும் நம்பி தான் ஆகணும். ஸோ நம்பணும், நம்பாத, ரெண்டும் உண்டு. நம்மனா ஹர்ட் ஆகும், நம்மளாலும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஸோ கோ வித் ஃப்ளோ தான், எந்த பிளானுமே கிடையாது. ஸோ பார்த்துருந்துக்கோ. ஓகே சூப்பர். பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க, ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா நீங்கள் அவங்க தானே அப்படின்னு? எப்படி இருக்கு அந்த ஃபீல்? அதெல்லாம் மாதிரி அப்படியே பட்டாம்பூச்செடி உள்ள பறக்கும் மாதிரி ஃபீலாக இருக்கும். ஒரு தடவை ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜிஆர்டி அம்மா கூட போயிருந்தேன். அம்மாவுக்கு தெரியும் நான் வீடியோ பண்ணுறதுல, அம்மாவுக்கு தெரியும். அம்மாட்ட காமிச்சிடுவேன், நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறேன், அவ்வளோ அம்மா அவ்வளோ சொல்லுவாங்க. ஸோ ஜிஆர்டிக்கு அம்மா கூட போகும்போது ஒரு ஜொல்லம் நாங்கள் போகும்போது உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் ஜொல்லை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா வந்தாங்க. இல்லை தம்பி, நீ இந்த வீடியோ போட்டுள்ள சாப்பாடு வீடியோ அப்படின்னாங்க. அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. நான் எழுந்துச்சு, ஆமாக்கா இந்த மாதிரி போடுவேன், நல்லா இருக்கலாம் வீடியோ அப்படிமா. அது கேட்கும்போது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷம், எனக்கு ஹாப்பியாக இருக்கோட அம்மா என்னை இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. யார் இவன், என்ன பண்ணலாம் இவன்? அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏதோ பண்ணுறான் இவன். வீட்டுக்கு வந்த அப்புறம் சொன்னாங்க, ஓகே நல்லா பண்ணுற, நீ ஃபோன் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ரேட் காசு கொடுத்து வாங்குகிறோம், பெரிய அமௌண்ட்னா வீட்டில் யோசிப்பாங்கல்ல, ஐஃபோன்லாம் வாங்குற அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. இல்லை நானே இஎம்ஐ கட்டினாலும் அம்மா யோசிப்பாங்க, நீ எப்படி சம்பாதிச்சு எப்படி இது பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், அவன் பண்ணுறான், நல்லா பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற அந்த அக்கா ஒரு ரியாக்ஷனு. அப்போ நிறைய இடத்துல பப்ளிக்காக பார்த்து பசங்களாம் ப்ரோ ஹாய் ப்ரோ நல்லா பேசுவாங்க. நிறைய பொண்ணுங்க பார்த்துட்டே போவாங்க, பேச மாட்டாங்க. பொண்ணுங்க நம்ம ஊரில் பேச மாட்டாங்க, மோஸ்ட்லி பார்ப்பாங்க சிரிப்பாங்க. சரி இந்த பொண்ணு நம்ம வீடியோ பார்த்துருக்கு போல ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி ஏதோ கொஞ்சம். ஓகே சூப்பர். நீங்கள் நல்ல பாட்டு பாடுவீங்கன்னு உங்கள் டீம்லேருந்து சொன்னாங்க, அது உங்கள் அட்மின் தான் சொன்னாங்க. ஐயோ, எங்கள் ஆடியன்ஸ்காண்டி, உங்கள் கேர்ள் ஃபேன்ஸ்காண்டி ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. பாடுவேன், கேட்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க, பார்த்துக்கலாம். லிரிக் எடுத்துக்கிறேன். இல்லை சோக பாட்டு பாடுவா, சந்தோஷமான பாட்டு பாடுவா, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல ஃபீல் கொடுக்குற பாட்டு பாடுங்க. நோ சோக சாங் இன் மை ஷோ, எனக்கு பிடிக்காது. இனி திரும்ப எல்லாரும் பாடுறாங்க. உங்கள் டீமே பாடுது உங்களுக்காண்டி. வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அதை பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல. இளையராஜா ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அடிக்க போறாங்க, அது மட்டும் தெரிஞ்சு வச்சு நல்லா இருக்கு. மன்னிச்சுக்கோங்க மக்களே. இல்ல டிசாஸ்டரா இல்ல, இட்ஸ் குட். ஓகே கிளாஸ் இனிமே போயிட்டு நல்லா பாடுறேன். ஓகே. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிப்பீங்கல்ல, அதனால அந்த மியூசிக் சென்ஸ் இருக்கு, தெரியுது. இந்த மாதிரி பாடணுங்கிறது தெரியுது. சூப்பர். ஏதா மன்னிச்சுக்கோங்க. ஓகே. என்னோட ஷோக்கு வர எல்லா கெஸ்ட்டுக்கிட்டேயுமே ஒரு மெமரி கலெக்ஷனா ஐ ஹாவ் அ போர்ட். அதில் வந்துட்டு ஒரு சிக்னேச்சர், உங்களுக்கு பிடிச்ச கோட் இங்கிலீஷ் ஆர் தமிழில் நீங்கள் எழுதி எனக்காண்டி கொடுக்கலாம். ஓகே. இது வந்து ஓவர் த இயர்ஸ் நான் பார்க்கும்போது ஓகே இவங்கெல்லாம் என் ஷோக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருக்குங்கிறதுக்காக. சூப்பர். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஷோக்கு வந்ததில்ல? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷோக்கு வந்து கூப்பிட்டதில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃபன்னியான கொஸ்டின்ஸ், சீரியஸ் கொஸ்டின்ஸ், லைஃப் கொஸ்டின்லாம் கேட்டீங்க. என்னை நானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்ட ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபன்னியாக ஒரு 2 hours 1 hours இருக்குமா, 2 hours இருக்கும். 2 hours ஜாலியாக ஃபன்னியாக சிரிச்சிட்டு நான் ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ். இதேமாதிரி நிறைய பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஸோ ஹோப் கைஸ் யூ லைக் திஸ் வீடியோ. இது மாதிரி another இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் பாய். ஃபேக் வித் ஃபேட்டி இவங்க தான் போட்டி.